ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் தமிழக அரசின் சட்டத்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் கடும் கண்டனம். சட்டத்தை திரும்ப பெறவும் வலியுறுத்தல். தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் ஆலோசனை. 9 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு வரும் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. பெண்கள், குழந்தைகள் வேறு வார்டுக்கு மாற்றம். டெல்லியில் ஒரே நாளில் 13.8 சென்டிமீட்டர் மழை பதிவு. அடுத்த 2 தினங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. திண்டுக்கல் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரின் உடல் எரிந்த நிலையில் மீட்பு. சம்பவ இடத்தை பார்வையிட்டு சரக ஐஜி ஆய்வு. பெரம்பலூரில் குடிசை மாற்று வாரிய கட்டடம் சேதமடைந்த விவகாரம். நேரில் பார்வையிட வந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் குடியிருப்பு வாசிகள் சரமாரி கேள்வி. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற தமிழக அரசின் சட்டத்திற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவில் மாமுனிகள் மடஜீயர் ஸ்ரீ சடகோப ராமானுஜர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நமது தமிழக அரசு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதை தெரிவித்திருக்கிறது. இதற்கு நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். நமது தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் அந்தந்த ஆகம முறை பிரகாரம் பூஜைகள் நடைபெற வேண்டும். சம்பிரதாயத்தை, பாரம்பரியத்தை மாற்றுவது தமிழக அரசுக்கு நல்லது கிடையாது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் 14 பயணிகளுடன் சென்ற பேருந்து நிலச்சரிவில் இருந்து நொடிப்பொழுதில் தப்பியது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் அண்மை காலமாக கனமழையால் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. ஹிமாச்சல பிரதேசத்தில் கண்ணவூர் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 28 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால் பகுதியில் பேருந்து ஒன்று 14 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றுள்ளது. அப்போது திடீரென மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு மண் மேடுகள், மரங்கள் என அனைத்தும் சரிந்து சாலையில் விழத் தொடங்கியது. இதை கண்ட பேருந்து ஓட்டுநர் பேருந்தை நிறுத்திவிட்டதால் பேருந்து நிலச்சரிவில் இருந்து சிக்காமல் தப்பியது. நிலச்சரிவை கண்ட பயணிகள் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடினர். கன நேரத்தில் பயணிகள் உயிர் தப்பிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. क्यों हम नैना कर लेंगे ये लो हेलो हेलो பொது உடைமை சிந்தனையாளர் திரு ஜீவானந்தத்தின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது.
பொது உடைமை சிந்தனையாளரும் தீவிர தமிழ் பற்றாளருமான திரு ஜீவானந்தத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் அரசு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சாரத்தில் உள்ள ஜீவானந்தத்தின் சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜீவானந்தத்திற்கு மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் குழந்தைகள் பிரிவில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக 500க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் குடும்ப கட்டுப்பாட்டு பிரிவில் உள்ள மேற்கூரை திடீரென பெயர்ந்து விழுந்தது. இதில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இதனையடுத்து அந்த வார்டில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் வேறு வார்டுக்கு மாற்றப்பட்டனர். 2 நாட்களாக பெய்த லேசான மழையால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உள்ள மேற்கூரை இடிந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் மேற்கூரையை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஜைகோவ்-டி தடுப்பூசி டெல்டா வகை கொரோனா வைரசுக்கு எதிராக 66% செயல்திறன் கொண்டது என ஜைடஸ் கேடிலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்ட இந்திய மருந்து நிறுவனமான சைடஸ் கேடிலா நிறுவனம் கொரோனா வைரசுக்கு எதிரான ஜைகோவ்-டி என்ற தடுப்பூசியை உருவாக்கியுள்ளது. பெரியவர்களுக்கு மட்டுமல்லாது 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கும் செலுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பூசி நாடு முழுவதும் 28,000 பேருக்கு செலுத்தப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. இத்தடுப்பூசி கொரோனா வைரஸ் மற்றும் டெல்டா வகை உருமாற்ற கொரோனாவுக்கு எதிராக 66.6% செயல்திறன் கொண்டது என இறுதிக்கட்ட சோதனையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து ஜைகோவ்-டி தடுப்பூசிக்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் நேற்று அவசர கால அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் அக்டோபர் முதல் மாதந்தோறும் 1 கோடி டோஸ் தடுப்பூசிகள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சைடஸ் கேடிலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. டிசம்பர், ஜனவரி ஆகிய 2 மாதங்களுக்குள் சுமார் 5 கோடி டோஸ் தடுப்பூசிகள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் செப்டம்பர் முதல் தடுப்பூசி விநியோகம் தொடங்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தீயில் கருகி உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்களில் விஷம் இருப்பது பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. பழனியை அடுத்துள்ள வத்தக்கவுண்டன் வலசு கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் வளர்மதி தம்பதிக்கு சிவரஞ்சனி என்ற மகளும் கார்த்திகேயன் என்ற மகனும் இருந்தனர். அவர்கள் இருவரும் கல்லூரியில் பயின்று வந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை மக்காச்சோளத்தட்டை தீப்பிடித்து எரிவதாக கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் அதில் இறந்த நிலையில் 4 சடலங்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் இறந்தவர்கள் முருகேசன், அவரது மனைவி வளர்மதி மற்றும் மகன் என்பது தெரியவந்தது. நேற்று இரவு அனைவரும் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். இரவில் மக்காச்சோளத்தட்டைக்கு தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது கொலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் தென்மண்டல ஐஜி, திண்டுக்கல் சரக ஐஜி உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். 4 பேரின் உடல்களும் மீட்கப்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. அவர்களது உடல்களில் விஷம் இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் முருகேசன் கடந்த ஓராண்டாக மனநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக ஆட்சியில் இந்தி திணிப்பு அதிகரித்து விட்டதாகவும் கடிதங்களுக்கு அந்தந்த மொழிகளிலேயே மத்திய அரசு பதிலளிக்க வேண்டுமென உயர்நீதிமன்ற மதுரை கிளை அளித்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்றும் மதுரை எம்பி திரு சு. வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியாவுடைய மொழி சமத்துவம், பன்மைத்துவத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இந்த காலத்தில் உருவாகி இருக்கிறது. அதற்கு எதிராக நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதிகளும் போராடி கொண்டிருக்கிறோம். அவற்றின் ஒரு பகுதியாகத்தான் மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் நான் கடந்த ஆண்டு ஒன்றிய அரசுக்கு உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பிய கடிதத்திற்கு ஹிந்தியிலேயே பதில் கொடுத்திருந்தார்கள். அதை எதிர்த்து இந்த பதில் நடவடிக்கை என்பது இந்திய ஆட்சி மொழி சட்டத்துக்கும் அதனுடைய விதிமுறைகளுக்கும் எதிரானது.
என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்தோம். 1.5 ஆண்டுகளாக இந்த வழக்கு நடந்து வந்தது. இந்த வழக்கு நடந்து வந்திருக்கிற இந்த காலத்திலேயே இது ஒரு நிர்வாக தவறு என்பதை போன்று ஒன்றிய அரசின் சார்பிலே நீதிமன்றத்திலே பதில் சொல்லப்பட்டது. எனவே இதற்கு சார்ந்த வழக்கை 1.5 ஆண்டுகள் நடத்தி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை இன்று நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு இந்தியா முழுமைக்கும், தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் ஹிந்தி பேசாத மாநிலங்களினுடைய மக்கள் பிரதிநிதிகள், ஹிந்தி பேசாத மாநிலங்களிலே வசிக்கிற மக்களினுடைய மொழி உரிமைக்கு அடுத்த கட்டமாக நகர்த்துகிற ஒரு மைல்கல்லான ஒரு தீர்ப்பை இன்றைக்கு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. புதுச்சேரியில் துணை சபாநாயகர் தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என சபாநாயகர் திரு செல்வம் அறிவித்துள்ளார். அன்றைய தினம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேரவையில் உரை நிகழ்த்த உள்ளதாகவும் குறிப்பிட்டார். 26ஆம் தேதி பகல் 11:30 மணி அளவில் சட்டப்பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. தேர்தல் எவரேனும் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் 26ஆம் தேதி காலை 9:30 மணி கவர்னர் உரை முடிந்தவுடன் 11:30 மணி அளவில் சட்டப்பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் யானை பவானி உடல்நலக்குறைவால் மரணமடைந்தது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் தசரா விழாவின் போது கலந்து கொள்ளும் பவானி யானைக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்தது. அதன் உடலுக்கு மக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு அங்குள்ள தர்கா அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. தனியார் வளர்த்து வந்த பவானி யானை முத்தாரம்மன் உடன்குடி கோவில்கள் மற்றும் அங்குள்ள தர்கா நிகழ்ச்சிகளில் ஊர்வலங்களில் அழைத்துச் செல்லப்படும். 43 வயதான பவானி யானைக்கு காலில் புண் ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. சிகிச்சை அளித்தும் பலனின்றி அது உயிரிழந்தது. தேசிய கொடியை அவமதித்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்திடக் கோரி பாஜகவைச் சேர்ந்த திரு எஸ்.வி. சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தேசிய கொடியை அவமதித்தது தொடர்பாக திரு எஸ்.வி. சேகருக்கு எதிராக ராஜரத்தினம் என்பவர் மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான குற்றப்பத்திரிகை எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி திரு எஸ்.வி. சேகர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றும் அவர் மனுவில் கோரியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு நிர்மல்குமார் புகார்தாரரை எதிர்மனுதாரராக சேர்க்கும்படி திரு எஸ்.வி. சேகர் தரப்புக்கு உத்தரவு பிறப்பித்து விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்தார். சிறப்பாக பணியாற்றிய அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு லால்குடி அறம் தமிழ் வளர்ச்சி பேரவை சார்பில் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. லால்குடி சிறுத்தையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை கோமதி, ஈஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தி, லால்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியை நிர்மலா ஆகியோருக்கு சிறந்த ஆசிரியருக்கான விருது வழங்கப்பட்டது. கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளித்தது உள்ளிட்ட நற்பணிக்காக அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஸ்ரீரங்கத்தில் கனமழையின் போது கோவில் யானைகள் உல்லாசமாய் குளித்து மகிழ்ந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 13 பேரூராட்சிகளில் சாலை உள்ளிட்ட பணிகளுக்காக நடைபெற்ற ஒப்பந்த பணிகளில் 19 கோடி ரூபாய் முறைகேடுகள் நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது.
இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட்டு டெண்டரை மாற்றச் சொல்லியும் அது குறித்து பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதேபோல் பல்வேறு ஒப்பந்தங்களில் மாவட்டம் முழுவதும் 60 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடைபெற்றுள்ளதும் தெரியவந்துள்ளது. 13 பேரூராட்சிகளை பொறுத்தவரை 19.5 கோடி ரூபாய் 19.52 லட்சம் ரூபாய் என முறைகேடு நடந்திருக்கிறது. இதுபோன்று நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 56 பஞ்சாயத்துகள்லையும் பேரூராட்சிகள்லையும் சுமார் 60 கோடி ரூபாய் ஒப்பந்த புள்ளிகளில் இது முறைகேடு நடந்திருக்கிறதாக தெரிகிறது. இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அவ்வப்போது கனமழை பெய்திடக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடற்கரை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், நாமக்கல், கரூர், திருச்சி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மிதமான மழையும், கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, தென்காசி, திண்டுக்கல், மதுரை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழை அளவாக ஏற்காடு மற்றும் போலூரில் தலா 10 சென்டிமீட்டர், கலசப்பாக்கம் 9, செங்கம் 8, ஈரோடு, மயிலம் மற்றும் புழலில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவருக்கான எச்சரிக்கை: தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு அடுத்த 4 நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதனிடையே காரைக்காலில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. மரங்கள் சரிந்து விழுந்தன. தீயணைப்பு படையினர் மீட்புப் பணியை மேற்கொண்டு மரங்களை அகற்றினர். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரத்தில் உள்ள மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி இன்று ஆய்வு மேற்கொண்டார். வழக்கறிஞர்கள் சங்க பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கிய அவர் நீதிமன்ற வளாகத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்தார். மாவட்ட முதன்மை நீதிபதி திரு சண்முக சுந்தரம் மற்றும் தலைமை குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி மற்றும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற பணியாளர்கள் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பரமக்குடி மற்றும் முதுகுளத்தூர் நீதிமன்றங்களிலும் தலைமை நீதிபதி ஆய்வு மேற்கொண்டார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.